RSS காரர்களுடைய பாலியல் வன்கொடுமையினால் அத்துமீறலினால் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட அனந்து அஜு என்கிற மலையாளி இளைஞனுடைய வீடியோ ஆதாரம் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. அவருடைய ஸ்தாபனங்கள் அடித்து ஒடிக்கப்படுகின்றன. கேரளாவெங்கும் RSSக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்திருக்கிறது. இந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும், இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்று குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த வீடியோவில் என்ன அப்படி விஷயங்கள் இருக்கு, எந்த மாதிரியான போராட்டங்கள் இப்போது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் நம்ம பார்க்க போறோம். 2 நாட்களுக்கு முன்னால நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருந்தோம். கேரளத்தை சார்ந்த கோட்டயம் பகுதியில் இருக்கக்கூடிய அனந்து அஜு என்கிற இளைஞர், 26 வயதே ஆன இளைஞர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு RSS நபர் தான் என்ன இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் உள்ளாக்கினார். அதுவும் 4 வயது முதலே தொடர்ச்சியாக என்ன பாலியல் துன்புறுத்தல் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்திட்டு இருந்திருக்காங்க. மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் நோய்க்கும் நான் ஆளாக்கி இருக்கேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தி அந்த நபர் இறந்து போனார். அதை நம்ம பார்த்தோம். அதில் வெளிப்படையாக அந்த நபருடைய பேரை அவர் சொல்லலை, எண்ணம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மட்டும் அதை சொல்லியிருந்தார். அந்த 15 பக்கம் இருக்கக்கூடிய அந்த மரண குறிப்பு கூட அவர் இறந்த பிறகு வெளியாகக்கூடிய வண்ணம் தான் அவர் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு இறந்து போனார் சோசியல் மீடியாவில். அதே மாதிரி அவருடைய வீடியோ நேற்று வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கியிருக்கு. அதில் அந்த நபர் யார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டுமல்ல RSS காரர்களோடு பழகவே கூடாது, இப்படிப்பட்ட பல விஷயங்களையும் இந்த மனவேதனையோடு அந்த நபர் மரணத்திற்கு முன்னால் வீடியோ பதிவு பண்ண அந்த வீடியோ காட்சி தான் இப்போ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை கேரள சமூகத்தில் உருவாக்கியிருக்கு. RSSனுடைய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் RSS காரங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேச பக்தியை உருவாக்குவதற்காகவும் ஒழுக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறுவர்களை கூட்டிகிட்டு போய் அவர்களுக்கு நாங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம். தேசிய நலன் தேச பக்தியை நாங்கள் ஊற்றுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே நடக்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் RSSஓ பிஜேபி காரர்களோ அவர்களுடைய தாக்கத்தை இங்கே உருவாக்கும் போது அங்கே என்னென்னலாம் நடக்கு அப்படிங்கிறது நமக்கு நிதர்சனமாக தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச உண்மை. இன்னும் சொல்லப்போனால் சகோதரர்களாக நண்பர்களாக தாய் பிள்ளைகளாக பழகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமூக சூழலை குலைக்கக்கூடிய வேலையை RSS காரங்க மிக தீவிரமாக திட்டமிட்டு நாசுக்காக பண்ணுறாங்க. ஏன் மற்ற மதத்தினர் நமக்கு எதிரி, ஏன் அவர்களை நம்ம எதிரியாக பாவிக்கணும், ஏன் அவர்களுக்கு கூட பழகக்கூடாது, அவர்கள் இந்த நாட்டில் யார், இந்த நாட்டில் எப்படி சேர்ந்தவங்க, நம்ம யார், நம்முடைய பூர்வீகம் என்ன, இப்படிங்கிற விஷயத்தை மிக அழுத்தம் திருத்தமாக அவர்கள் அவங்க மனசுக்குள்ளால் கொண்டு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சாதாரண மக்களுடைய மனநிலையில் தலையில் விஷத்தை குத்தி வைக்கக்கூடிய வேலையை கொடுஞ்செயலை அவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்தியாவெங்கும் நம்முடைய பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு மத துவேஷமும் மற்ற மதத்தினரை எதிரிகளாக பாவிக்கக்கூடிய விஷயமும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கண்கூடு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ இந்த அனந்து அஜுனுடைய மரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா, ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் அனந்து அஜு குற்றம் சாட்டலை. இன்னும் நான் சொல்கிறேன், அந்த நபருடைய பேர் நிதீஷ் முரளிதரன். நிதீஷ் முரளிதரன் அப்படிங்கிற நபர் தான் 4 வயது முதலே என்ன பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குனார். இது எனக்கு சமீப நாட்களாக தான் இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு தெரிகிறதுக்கே இவ்வளோ காலம் எனக்கு ஆயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு 7 வகையான மருந்து மாத்திரைகளை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் வீடியோவிலே காட்டுறாரு. மிகவும் மனசை உழைக்கக்கூடிய அளவில் அந்த வீடியோ காட்சிகள் இருக்குது. எனக்கு இதை எப்படி சொல்லணும்னு தெரியலை அப்படின்னே அவர் தன்னுடைய வாய்மொழியை கொடுக்குறாரு. அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், RSSனுடைய
ஐடிசி ஓடிசி கேம்புகளில் வந்து என்ன பலரும் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார். இப்போ ஐடிசி கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நபர்கள் இருக்காங்களா, புதுசாக போகிறவங்க, அவர்களுக்கான பயிற்சி முகாம் அது. அந்த பயிற்சி முகாம் 7லேருந்து 10 நாளைக்கு வரைக்கும் நடக்கும். இங்கே தான் அவங்க சொல்லக்கூடிய ஒழுக்கம், நீ யார், நீ இந்துனா யார், உனக்கு என்ன தேசபக்தி இருக்கணும், நம்ம எல்லாம் எதனுடைய வழித்தோன்றல்கள், இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் குத்தி வைக்கிறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் அங்கே வந்து சொல்கிறாங்க. இங்கே கொடுக்கறதுக்காக வரக்கூடிய நபர்கள், இவர்களை விட வயது முதிர்ந்தவர்களாக வரக்கூடியவர்கள் வந்து பாலியல் அத்துமீறல்களில் வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் இவர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் கேம்புகளில் எல்லாம் இப்படி தான் நடக்கு. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை எப்படியாவது அந்த அமைப்புகள்லேருந்து வெளியில் எடுத்துருங்க அப்படிங்கிற வேண்டுகோளை வந்து அந்தோஜு வந்து முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஓடிசி அப்படிங்கிறது இதனுடைய அடுத்த நிலையில் இருக்கிறவர்களுக்கான பயிற்சி முகாம். இந்த பயிற்சி முகாம்லையும் நான் வந்து இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை மாதிரி பல சிறுவர்களும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. எனக்கு இப்போ 26 வயதாகுது. 4 வயது முதலே தொடர்ச்சியாக என்னை இப்படி பலரும் வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். பலருடைய பேரும் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நபருடைய பேர் எனக்கு தெரியும். என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நபருடைய பேரை சொல்லி அவர் வந்து குறிப்பிடுறார். வெறும் பாலியல் அத்துமீறல் மட்டுமல்ல இவர் சொல்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவையில்லாமலே வந்து துன்புறுத்தக்கூடிய, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடிய வேலைகள் வந்து இங்கே நடக்கு. பயிற்சிக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த சிலம்பம் போன்ற தடினால எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அவர் வைக்கிறார். இவ்வளவு காலமும் என்னுடைய குடும்பத்தினரோடு எனக்கு வந்து நல்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க. என்னுடைய அப்பா வந்து 3 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போனார். எனக்கு நல்ல ஒரு தங்கை இருக்கிறாங்க. இவர்கள் கூட எனக்கு வாழ்க்கையை வந்து செலவு பண்ண முடியலை. அந்த அளவுக்கு நான் மன அழுத்தத்திற்கு உள்ளானேன். ஓசிடின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதினால் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய பயம் எனக்குள்ளால் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. என்னால் வாழவே முடியலை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இது கவுன்சிலிங் எடுக்கலாம், இதுலேருந்து நீ எப்படியாவது வெளியில் வரணும், வேறு ஆக்டிவிட்டீஸுகளில் வந்து நீ ஈடுபடணும், இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னால் இதிலேருந்து வெளிவரவே முடியலை. ஓசிடி அப்படிங்கிறது எப்படி நம்மளை துன்புறுத்தி கொல்லும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக நான் படிச்சுட்டே இருக்கேன். நான் இப்படிப்பட்ட துன்புறுத்தலுக்கு உள்ளானேன். அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனைகள் உருவாகியிருக்கு. இந்த மன அழுத்தமும் உடல் ரீதியான இந்த பிரச்சனைகளும் உருவாகி இருக்கிறதுக்கு காரணமே இந்த பாலியல் துன்புறுத்தல் தான் அப்படிங்கிறதே எனக்கு சமீப ஆண்டுகளாகத்தான் எனக்கு தெரியும். இன்னும் அவர் ஏற்கனவே அந்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த மரண வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், 4 வயது முதலே எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கள் அப்பாவும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து யாரு கூடையாவது பழகக்கூடாது அப்படின்னு சொன்னால் உலகத்தில் ஒரே ஒரு நபர்களுக்கு கூட தான் நீங்கள் பழகக்கூடாது, அவர்களை நண்பர்களாக வச்சிருக்கக்கூடாது. அவங்க தான் ஆர்எஸ்எஸ்காரங்க. சங்கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு கூட தயவு செய்து பழகாதீங்க. உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட எந்த ஒட்டு உறவும் வைக்காதீங்க. அவர்களுடைய மனநிலை இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரியான மனநிலையில் தான் அவர்கள் வந்து உருவாக்கப்படுகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த அனந்தோஜு வந்து வைக்கிறாரு. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து கேரளா போலீஸ் வந்து நிதிஷ் முரளிதரனை கைது பண்ணக்கூடிய வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க. நிதிஷ் முரளிதரன் தலைமறைவாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து தெரியலை. சொல்லப்போனால் இதில் வந்து உண்மையை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து ட்வீட் போட்டாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய யூத் காங்கிரஸினுடைய அலுவலகத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடந்தது. அதை வந்து டெல்லி போலீஸார் வந்து கடுமையான முறையில் வந்து கட்டுப்படுத்தினாங்க. இப்படி நாடு முழுவதும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போராட்டங்களும் இந்த அமைப்பை தடை செய்யணும் அப்படிங்கிற வலுவான குரல்களும் வந்து எழும்பியிருக்கு. இந்த நேரத்தில் தான்
கர்நாடகத்தில் வந்து இந்த அமைப்பினுடைய நடவடிக்கைகள், அதாவது இந்த சாகா என்று சொல்லக்கூடிய முகாம்கள், பேரணிகளுக்கெல்லாம் தடை விதிக்கணும், அரசுக்கு சொந்தமான இடங்களில் வந்து இதை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை வந்து கர்நாடக அரசு போட்டிருக்கு. இதற்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து நிச்சயமாக நாடெங்கும் தொடரணும். ஏன்னா இதுவரைக்கும் இவர்கள் வந்து ஒளிஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசப்பற்று, ஒழுக்கம், தேச நலன், இந்தியாவை வந்து வல்லரசாக்குறது, இப்படி என்னதெல்லாமோ கம்பெல்லாம் சுற்றுனாங்க ஆர்எஸ்எஸ்காரங்கள். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் கேம்புகளில் என்னென்ன நடக்கு, என்னென்ன அத்துமீறல்கள் நடக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராக என்னெல்லாமோ பாலியல் துன்புறுத்தல் நடக்கு அப்படிங்கிறத இப்போது இந்த சம்பவம் வெளிக்கொண்டு வந்திருக்கு. அப்போது இதன் மூலமாக இதை காரணமாக வச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்புகளை வந்து கட்டுப்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புக்கை வந்து தடை விதிக்கணும். தடை விதித்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் வந்து ஆர்எஸ்எஸ்டேருந்து காப்பாற்றணும். ஏன்னா நம்முடைய அருகிலேயே இந்த கேம்புகள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆர்எஸ்எஸ்காரங்க இதுக்கு முன்னால் வந்து மறைவாக இருந்து தங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் வந்து வெளிவந்து நான் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் உருவாக்கியிருக்கு. குறிப்பாக வந்து மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இதற்கான ஒரு வலிமையை, ஒரு உத்வேகத்தை வந்து ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அரசு அதிகாரத்தில் இருக்கிறதுனால அதில் புரளக்கூடிய லஞ்சப்பணம், அதுலேருந்து அரசு அந்த நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாமே மிதம் மிஞ்சக்கூடிய அளவில் ஆர்எஸ்எஸ் கேடர்களாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தாராளமாக வழங்கப்படுது. அவர்களுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த நெருப்பை வந்து பற்ற வைக்கக்கூடிய வேலையை வந்து மோடி அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து பார்த்துட்ருக்கோம். எனவே இது நாட்டுக்கும் சரி, நாட்டு மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அச்சுறுத்தல், துன்பம், நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு இந்த நாட்டிலேருந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸை அடித்து துரத்தக்கூடிய வேலையை வந்து இந்த நாட்டு மக்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் செய்யணும். குறைந்தபட்சம் எதிர்க்கட்சியாக மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகள் இதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது. இந்த அனந்து அர்ஜுனுடைய கேஸு எந்த வகையில் பயணிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. தொடர்ந்து இதனுடைய அப்டேட்டுகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.